வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர்கிட்ட வந்து கிரெடிட் கார்டு இருக்காது. கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் கண்டினியூஸா வந்து ரிஜெக்டட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிஜெக்டட் ஆகுது அப்படிங்கிறவங்க நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கி ஸோ இது மூலமா நீங்க ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணி ஒரு லேட் பேமெண்ட் கூட இல்லாம கரெக்டா ஆன் டைம்ல பேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து வாங்கி வித்தின் 6 months ஆஃப்டர்ல நீங்க வந்து ஒரு கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களோட சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் ஈஸியாக உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிறிஸ்மஸ் சேல், அதுக்கு அடுத்தது வந்துட்டு நியூ இயர் ஆஃபர் வந்து வரும், அதுக்கு அடுத்தது பொங்கல் ஃபெஸ்டிவல் சேல் வந்து வரும். ஸோ இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் சேல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் வரப்போகுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசானில் வந்துட்டு நிறையவே டிஸ்கவுண்டான ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும், எனக்கு வந்து கையில் கிரெடிட் கார்டு எதுவுமே வந்து கிடையாது, ஏடிஎம் கார்டு இஎம்ஐயும் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ பஜாஜ் இஎம்ஐ கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் ஷாப்பிங்லாம் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வந்துடுவீங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 3 lakh வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷாப்பில் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்க்கு உங்களுக்கு வந்து 1000 rupees வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணும்போது இதில் ஒரு கோடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு 100 rupees வரைக்கும் அதில் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஒன் டைம் ஜாயினிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 530 ரூபா வந்து பே பண்ண சொல்லுவாங்க. இது மட்டும் நீங்கள் பே பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைமுக்கு ஃப்ரீ தான். எந்த ஒரு ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கெட் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் உங்களோட ஃபுல் நேம் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் உங்களோட ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி, அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பரையும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதான் ஆட்டோமேட்டிக்காக சிட்டி வந்து எடுத்துக்கும். அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஜெண்டர் எதுவோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு பஜாஜ் இஎம்ஐ கார்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து வில்லேஜில் இருந்து அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நீங்கள் வந்து மெயின் சிட்டிகளில் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனுமே வந்து கிடையாது. நீங்கள் எவ்வளோ ரூரல் ஏரியாவில் இருந்து அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த கார்டு அப்ரூவ் ஆகும். இந்த கார்டுக்கு எலிஜிபிள் வந்து மினிமம் ஒரு 650க்கு மேலே உங்களுக்கு சிபில் இருந்தாலே உங்களுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ரூவ்டான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரெடிட் லிமிட் வந்து காமிக்கல அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் வந்து பண்ணாதீங்க. அனபிள் டு ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு மட்டும் காமிக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி லிமிட் வந்து காமிச்சா மட்டும் உங்களுக்கான அந்த ஒன் டைம் ஜாயினிங் ஃபீ அப்படிங்கிறத பே பண்ணுங்க, இல்லைனா பே பண்ணாதீங்க. இப்போ வந்து ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாகரை பேஸ் பண்ணி உங்களோட கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வித் டிஜிலாகர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு டிஜிலாகர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் கண்டினியூ மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ கார்டில் இருந்து டிஜிலாகருக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி அப்டேட் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 digit ஆதார் நம்பரை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ உங்களோட ஆதார் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட டிஜிலாகருக்கான 6 digit பின் நம்பரை என்டர் பண்ணி டன் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ இதில் வந்து எல்லாமே ஷோ ஆகும். அந்த டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அப்படின்ற ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் டிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அளவுக்கு வந்து கொடுத்துக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆதார், அதுக்கப்புறம் வந்து பான் கார்டு ரெக்கார்டு இந்த 2க்கும் நான் வந்து அலோவ் குடுத்துருக்கேன். ஸோ இத வந்து குடுத்துட்டு அலோவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயில் ஃபெட்ச் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ ஃபெட்ச் பண்ணி இங்க வந்து ஷோ பண்றாங்க பாருங்க. இதுதான் உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸா அப்படின்னு வந்து கேட்டிருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் தான் கம்யூனிகேஷன் அட்ரஸா இருந்ததுன்னா, டைரக்ட்டா செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் வந்து குடுத்துக்கோங்க. இந்த அட்ரஸ் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸா இல்ல அப்படின்னா, நோ மை கரண்ட் அட்ரஸ் ஹேஸ் சேஞ்ச்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க KYC வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மதர், ஃபாதர், பாண்ட்ஸ் அப்படி 3 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை மட்டும் இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ மதரை செலக்ட் பண்ணிங்கன்னா மதர் நேமை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபாதரை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாண்ட்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் நேமை வந்து கொடுத்துட்டு ஸோ அவங்களோட நேமை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பஜாஜ் இஎம்ஐ கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒன் டைம் ஜாயினிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ₹530 பே பண்ண சொல்கிறாங்க. அதை வந்து பே பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த கார்டை வந்து ₹530 பே பண்ணாமல் வாங்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் போயிட்டு இதே கார்டு வந்து இருக்கும்போது அடிக்கடி போய் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைமில் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஜாயினிங் ஃபீ ₹530 கூட பே பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இது வரைக்கும் இந்த ஆஃபரை நான் ஒரு 2 டைமாவது பார்த்துருப்பேன். ஸோ 2 டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரியான டைமில் நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ கார்டு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீயும் கிடையாது, ரெனியூவல் ஃபீயும் கிடைக்காது. அந்த மாதிரி ஆஃபர் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணால் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற நார்மல் டைமில் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ₹530 பே பண்ண சொல்லும். அது மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். இதுக்கு கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ண போறீங்களா, இல்லை டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ண போறீங்களா, இல்லை கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ண போறீங்களான்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு பே நவ் வந்து கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி பே பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஸை செலக்ட் பண்ணி பே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான பேமெண்ட் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், கார்டு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அதோட ஸ்டார்டிங் மந்த்து, இயர், அதுக்கப்புறம் எண்டிங் மந்த், இயர் இங்கே வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டை இங்கே வந்து பார்க்கலாம். ஃபுல் கார்டு நம்பரையும் பார்க்கணும் அப்படின்னா இதில் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு நம்பர் ஃபுல்லாத்தையும் வியூ பண்ண பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு வந்து ஆக்டிவேஷன் கம்ப்ளீட்டட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷாப்பில் போய் பண்ணும்போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை போட்டு அவங்க வந்து இஎம்ஐ செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணும்போது அதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை அங்கே வந்து பண்ண சொல்லும். அப்போ வந்து அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அது மூலமாக நீங்கள் ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மந்த்லி அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இஎம்ஐ உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் வந்து உங்களுக்கு வந்து டெபிட்டட் ஆயிரும். ஸோ நீங்கள் மேனுவலாக பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் வந்து என்னைக்கு வருது அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே உங்களோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேட் பேமெண்ட் வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. பெனால்ட்டி வந்து போடாதீங்க. இந்த மாதிரி போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் பஜாஜ் இஎம்ஐ கார்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். மற்றபடி ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சிபில் ஸ்கோரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கப்புறமா நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கிரெடிட் கார்டும் அப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இப்போ உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்ளை பண்ணி கொடுத்த இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டெபிட் செட்டப் எதுவுமே வந்து கேட்கல. அந்த மாதிரி கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் நீங்கள் வந்து பண்ணும்போது அதில் ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து பண்ண சொல்லுவோம். அப்போ வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் எப்போதாவது ஒரு விதத்தில் ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆயிரும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை ஆட்டோ டெபிட் செட்டப் கேட்டுச்சுன்னா கண்டினியூஸாக ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கான பஜாஜ் இஎம்ஐ கார்டோட ஃபுல் டீட்டெயிலை நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பஜாஜ் ஃபின்சர் இஎம்ஐ அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதில் போயிட்டு நீங்கள் கார்டு செக்ஷனில் போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கார்டை வந்து பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பரை கொடுத்து இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணீங்களோ அதே மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய் கார்டு செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கார்டோட டீட்டெயில், உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் நீங்கள் அங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டு வாங்கிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.